இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் யூசர் நேம் அந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா நான் ஆர்டின்னு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா குட் நாட் கனெக்ட் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்மளோட டேட்டா பேஸோடு நம்ம வந்து கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ பார்த்தோன்னா இதில் எம்டியாக இருக்குது. இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் நான் அப்படியே காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து இப்போது நம்மளோட டேபிள்ஸ் கூட நம்ம வந்து நம்மளோட கனெக்ஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த இடத்துல எக்கோன்றதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ எக்கோ அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால தான் ஸோ நம்ம வந்து எதுவுமே எக்கோ பண்ண வேணாம் அப்படின்றது மட்டும் நம்ம வச்சுப்போம். ஏன்னா நம்ம எக்கோ கொடுக்குற போது இது கனெக்ட் ஆனால் ஒவ்வொரு டைம் நம்மளுக்கு வந்து அங்கே சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஸோ அதனால தான் வேணும்னு நம்ம வந்து அதையும் யூஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். வந்து சேவ் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ரெக்வயர் பண்ணிடலாம். ரெக்வயர் கான்ஃபிக் இது பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணியிருக்க நேம் வந்து கான்ஃபிக் அப்படின்ட்டு. ஸோ இந்த நேம்லேயே நான் வந்து இப்போ வந்து ரெக்வயர் பண்ணுறேன். கீழே வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டு ஒரு டைம் ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம ரூட் நேம் மாற்றக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். ஸோ நான் ரூட்னு கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட குவீரிஸை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னால் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் போய்ட்டு நம்மளோட டெமோ அப்படின்றதுக்குள்ளார பார்த்தோன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைல் அப்படின்றதுல பார்த்தோன்னா ஐடி, நேம், ஏஜ், ஜெண்டர், ஸ்டேட் அப்படின்ட்டு ஒரு 4 காலம்ஸில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தோன்னா அதில் நேம்ஸு, ஏஜ் இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதேமாதிரி ஐடி, நேம், ஏஜ் இதெல்லாம். ஸோ நம்ம இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறது இதுக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னா நேம், ஏஜ் அப்படின்னு இருக்குது. எங்கே அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்புறம் நம்மளோட குவரிஸ் போகலாம். இந்த இடத்துல நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தோன்னா MySQL _ query அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளார வந்து நம்மளோட குவரிஸ்லாம் எழுதணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு வேரியபிள் மாதிரி எழுதிடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த MySQL query அப்படின்றது பார்த்தோன்னா இதுக்குள்ளார இருக்கும். நம்ம இந்த வேரியபிள்குள்ளார நம்மளோட குவரிஸ் எழுதிடலாம். queries = டபுள் கொட்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து அதுக்குள்ளார வந்து நம்ம சின்ன நம்மளோட குவரிஸ் எழுதும் போது சின்ன சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கொட்டேஷன் நான் இதை யூஸ் பண்ணுவேன். தென் இதுக்குள்ளார நம்மளோட செலக்ட் நேம், அதேமாதிரி காமா அப்புறம் ஏஜ் ரெண்டும் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் நம்மளோட டேபிள் நேம் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த queries அப்படின்றதுக்குள்ளார நம்மளோட ப்ரொஃபைல் நேம் அதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன்.